ஒரு விஷயம் பெரிய நெல்லி ஜூஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஆம்லா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி அந்த ஆம்லா ஜூஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 5 o'clock குடிங்க. இம்யூனிட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சது தான் இந்த ஜூஸ், ஆம்லா ஜூஸ். மெயின்லி வந்து ஃபேஸ்க்கு இதுலேயும் முடிக்காக கொடுப்பாங்க ஆம்லா ஜூஸ். இதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சு ஒரு 12 ஏஜ்ல இருக்கும் போதுலேருந்தே குடிக்கிறேன். ஸோ அதில் அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தினம் காலையில் ஒரே ஒரு நெல்லிக்காவை சாப்பிடுங்க. அதை அடிச்சு சாரா சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. தயவு செய்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்றாதீங்க. இல்லைன்னா அதை போய் ஏதாவது வெள்ளத்தில் முக்கி வச்சு இல்லை இனிப்பில் ஜாமில் குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு சர்க்கரையில் பாகில் வேக வச்சுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க. நேரடியாக கடித்து சுவைங்க, இல்லை நேரடியாக சாறு எடுத்து சாப்பிடுங்க. நெல்லிக்கனிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மாதிரி ஒரு கனிக்கும் மருத்துவம் கிடையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்கனி. அயன்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது ஆம்லா ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு.